வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அந்தப்புறத்தை மறைத்த நடிகை 4-5 கோடி சிவகுமார் கேட்டு ஓப்பனாக கேட்ட சரத்குமார் பிரபலம் பார்த்தீங்கன்னா பள்ளிச்சென்று தகவல் இணையதளத்தை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் அந்த பிரபலம், அவருக்கு என்னாச்சு, ஏன் இதற்காக இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைத்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ராதிகாவின் வாழ்க்கை பணம் இரண்டிலுமே ஏமாற்றி விட்டாங்க விஜயகாந்த். ராதிகாவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகத்தை தந்தவர் விஜயகாந்த் என்று பேட்டி ஒன்றில் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் கூறியிருக்கிறார். பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள தமிழா பாண்டியன், பிரதாப் போத்தன் என்பவர்தான் ராதிகாவின் முதல் கணவர். மலையாள பட உலகில் ஜாம்பவனாக பிரதாப் இவர்கள் இருவருமே திருமணம் செய்து 2 வருட காலம் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தாங்க. இருவருமே இணைந்து மீண்டும் ஒரு காதல் கதை என்ற படத்தை எடுத்தாங்க. அந்த படம் தேசிய விருது பெற்ற படமாக மாறியிருந்தது. 2 வருட காலம் இவர்கள் சேர்ந்து வாழ்ந்தாலும் இவர்களுக்கு குழந்தை இல்லை. பிறகு கருத்து மோதல் காரணமாக இருவருமே டைவர்ஸ் செய்து சொல்கின்றாங்க. பிறகு விஜயகாந்தை லவ் பண்ணினாரு ராதிகா. அவருடன் சேர்ந்து பல படங்களில் நடித்தாங்க. திருமணம் செய்யவும் விருப்பப்பட்டாங்க. திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று நினைத்து விஜயகாந்துக்கு பணம் தந்திருக்காங்க ராதிகா. எல்லோருக்குமே விஜயகாந்த் பண உதவி செய்தால் விஜயகாந்த் ராதிகா பணம் உதவி செய்திருக்காங்க. 4-5 கோடி தந்திருக்காங்க. ஆனால் இந்த திருமணம் வேண்டாம் என்று விஜயகாந்தின் நண்பர் ராவத்தர் சினிமா நடிகை வேண்டாம், குடும்ப பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொள் என்று ஆலோசனை சொல்லியிருக்காங்க. கடைசியில் ராதிகாவுடைய வாழ்க்கை பணம் இரண்டிலுமே ஏமாற்றி விட்டார் விஜயகாந்த். ராதிகாவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகத்தை தந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்துக்கு திருமணமான நேரத்திலேயே லண்டனில் ரிச்சர்ட் என்பவரை திருமணம் செய்தாங்க ராதிகா. இவங்களுக்கு ரயானா என்ற பெண் குழந்தை பிறந்தது. அதிமுக திமுக என பயணித்த போதெல்லாம் விஜயகாந்தை விமர்சித்து கொண்டே இருந்தாங்க ராதிகா. பிறகு ரிச்சர்ட்டை விட்டு பிரிந்தாங்க. நம்ம அண்ணாச்சி என்ற படத்தில் நடித்து கொண்டிருந்த போது ராதிகாவுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது. இதற்காக சரத்குமாரை 2001ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க. தன்னுடைய திருமணத்திற்காக பத்திரிகையை சிவகுமாரிடம் ராதிகா வழங்கினாங்க. அப்போது சிவகுமார், உன் காசெல்லாம் அழிஞ்சிடுச்சு என்று சொல்லியிருக்காங்க. ஒரு முறை சிவகுமாரை சந்தித்த சரத்குமார், நான் ராதிகாவின் பணத்தை எல்லாம் அழிச்சிடுவேன்னு சொன்னீங்களாம்ல, நானே பெரிய நடிகர், சங்க தலைவன், ராதிகாவை விட நான் பெரிய ஆள் என்று சிவகுமாரிடம் நேருக்கு நேராக கேட்டு சண்டை போட்டார் என்றெல்லாம் அந்த பேட்டியில் கூறியிருக்கிறாரு. இந்த நிலையில் அவர் கொடுத்த பேட்டி அதிக பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.